அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ பார்த்தாலே நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. இந்த வீடியோ மொத்தமா 3 பகுதிகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் பகுதியில பாத்தீங்கன்னா நான் உங்களை ஹிப்னாடைஸ் பண்ணுவேன். ரெண்டாவது வீடியோ பகுதியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நான் ஹிப்னாடைஸ் பண்ணதை உங்களை செயல்படுத்த வைக்கிறது. அதாவது நீங்களே பண்ணாமல் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நடக்க வைக்கிறது. இது ரெண்டு நடந்துச்சுன்னா மூன்றாவது வீடியோல பாத்தீங்கன்னா நான் என்னோட சஜஷனை உங்க ஆழ்மனதுல பதிய வைத்து நமக்கு தேவையானதை எப்படி அடையிறது அப்படிங்கறத உங்க ஆழ்மனத்துல பதிவு வைக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா பண்றது. நாங்க இது பெய்டு மெத்தட்ல பண்றோம். இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாவே இது நான் கொடுக்குறேன். இது நீங்க பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க 3 வீடியோலுமே முதல்ல நீங்க தெளிவா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருந்து நீங்க கேட்கணும். எந்தவித டிஸ்டர்பும் இல்லாம ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அதர்வைஸ் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கணும். அடுத்தது ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் பெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோக்கு நீங்க வாங்க வேண்டியது ஒரு எலுமிச்சை பழம் ஒன்று வாங்கணும். எலுமிச்சை பழம் கருமுள்ளி இல்லாததா, கோடுகள் இல்லாததா ஒரு நல்ல பழுத்த எலுமிச்சை பழம். இதுதான் ராஜகனி. இந்த எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு நூல், ஒரு ஊசி வாங்கிக்கோங்க. இது இருந்தா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு சவுண்ட் உங்களுக்கு வரும். இந்த சவுண்டு சப்ளிமெண்டல் மியூசிக்கோட ஆட் ஆயிருக்கும். இது கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல வரல. பட் நீங்க அதை ஓவர் கம் பண்ணி நீங்க கேட்டா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நேரடியா நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்றோம். ஸோ ஆன்லைன்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக சில சவுண்ட்ஸும் நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. இது பைனரல் பீட்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. பைனரல் வித் சப்ளிமெண்ட் ரெண்டுமே ஆட் பண்ணிருப்போம். வேற எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நீங்க முழுமையா ஃப்ரீயா இருக்கிறீங்க, எந்தவித தொந்தரவும் இல்லைன்னா நான் உங்களை ஹிப்னாடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் பண்ணக்கூடிய ஹிப்னாடைஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் கீழே கமெண்ட் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா இன்னும் நீங்க மனதை ஒருநிலைப்படுத்திட்டு ஃப்ரீயான பிறகு அதை கேட்க ஆரம்பிங்க. அப்பயும் ஆகலைன்னா என்னால் உங்களை பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய 2 வீடியோ நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா பிகாஸ் இது நிறைய பேருக்கு வராட்டி நான் மோஸ்ட்லி போடவே மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருச்சு, இல்லைங்க என் பாடியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கையில கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா தொடர்ந்து நான் பாத்தீங்கன்னா உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு தனிமையான இடத்துக்கு போய்க்கோங்க. யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு பிளேஸ்ல போயிட்டு அமைதியா நிக்க ஆரம்பிங்க. உட்கார்ந்து கூட அவசியம் இல்லை, நின்னுக்கோங்க. நின்னுட்டு கண்களை மூடிக்கிட்டு நான் பேசக்கூடியதை ஒரு ஹெட்ஃபோனை போட்டு காதுல கேட்டுட்டு அமைதியா கண்களை மூடிக்கிட்டு நில்லுங்க. எதையும் தொட வேண்டாம். போனை அப்படியே ஓரமா வச்சிடுங்க. இன்கேஸ் நீங்க ஒயர்டு ஹெட்ஃபோன் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை பேக்கெட்ல எங்கேயாவது போட்டுட்டு அமைதியா நில்லுங்க. உங்க 2 கை தளர்வா இருக்கணும். உங்க 2 கால் தளர்வா இருக்கணும். உங்க கை உங்க கால் உடம்புல ஒட்டின மாதிரி இல்லாம கொஞ்சம் விரிச்சு வைங்க. கொஞ்சம் விரிச்சு வச்சுட்டு உங்களுடைய கவனம் இப்ப உங்களோட மூச்சு காற்றுல இருக்கணும். நீங்க மெதுவா மூச்சு காற்றை இழுக்கிறத கவனம், நீங்க மெதுவா மூச்சு காற்று உள்ள இழுக்கிறதுல கவனம் செலுத்துங்க. பிறகு மெதுவா மூச்சு காற்று வெளியேறதுல கவனம் செலுத்துங்க. திரும்பியும் உங்களுடைய மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறதுல கவனம் செலுத்துங்க. திரும்பியும் உங்களுடைய மூச்சு காற்றை வெளியிடுறதுல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய முழு கவனமும் உங்களோட மூச்சு காற்றுல மட்டும்தான் இருக்கணும். மெதுவா அதோட ஃப்ளோலே மூச்சு காற்று உள்ள இழுத்து மெதுவா அதோட ஃப்ளோலே மூச்சு காற்றை வெளியிடுங்க. வேற எந்த சிந்தனை இல்லாமல் உங்களுடைய முழு கவனமும் உங்களோட மூச்சு காற்றுல தான் இருக்கணும். இப்ப நீங்க உங்களோட மூச்சு காற்றுல கவனம் செலுத்துறீங்க. உங்களால நல்ல மூச்சு காற்றை உள்ள இழுக்க முடியுது. இந்த ஃப்ளோவோடைய நான் சொல்றதை அப்படியே கேட்க ஆரம்பிங்க. இப்போ உங்க உடம்பு மேல ஒரு சில்லுன்னு ஒரு லைட்டா ஒரு காத்து அடிக்குது. உங்களால அந்த காத்தை இப்ப ஃபீல் பண்ண முடியுது. உங்க உடம்பு லைட்டா மரத்து போகவும் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன ஸ்பரிசத்தோட உங்களோட உடம்பு அதை ஃபீல் பண்ணுது. ஆனா உங்க கால் மரத்து போக ஆரம்பிக்குது. உங்களோட 2 காலுமே அப்படியே தரையில பாத்தீங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட மாதிரி உங்க 2 காலும் அப்படியே தரையில ஒட்டி இருக்கு. உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது. உங்க 2 காலும் தரையில ஒட்டி இருக்கு. நீங்க அப்படியே ஒட்டின மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. இப்ப மெதுவா காத்து உங்க மேல பட ஆரம்பிக்குது. அந்த சில்லுன்னு படக்கூடிய காத்து உங்களால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப உங்களோட உடம்பு மெதுவா பின்னாடி சாயுது. மெதுவா உடம்பு முன்னாடி வருது. திரும்பியும் உடம்பு மெதுவா பின்னாடி போகுது. திரும்பியும் உடம்பு மெதுவா முன்னாடி வருது. உடம்பு மெதுவா பேக் சைடு போகுது. திரும்பியும் மெதுவா ஃப்ரண்ட் சைடு வருது. திரும்பியும் உடம்பு மெதுவா பேக் சைடு போக ஆரம்பிக்குது. திரும்ப மெதுவா உடம்பு முன்னாடி வருது. இப்போ உங்க உடம்பு நல்லாவே பின்னாடி போகுது. அதை நீங்க ஸ்டடி பண்ண ட்ரை பண்றீங்க. உங்க உடம்பு முன்ன பின்ன அப்படியே ஆட ஆரம்பிக்குது. நீங்க உங்களோட உடம்ப ஸ்டடி பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா உங்க உடம்பு மெதுவா முன்னாடி பின்னாடி ஆட ஆரம்பிக்குது. உங்க உடம்பு இப்ப நல்லாவே ஆட ஆரம்பிக்குது. உங்களால அதை நல்லா உணர முடியுது. உங்களுடைய உடம்பு
முன்னாடியும் பின்னாடியும் நல்ல ஆட்டம் கொடுக்குது. உங்களால் இதை நல்லாவே உணர முடியுது. உங்களோட உடம்பு நல்லா ஆட ஆரம்பிக்குது. யாரோ உங்களை பின்னாடி லைட்டா இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. உங்க உடம்பு நல்லா ஆடுது. நீங்க அதை உணர்வுபூர்வமா பாக்குறீங்க. கண்களை மூடிக்கிட்டு இருக்கனால உங்க உடம்பு யாரு தள்ளுறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களோட உடம்பு நல்லா ஆடுதுங்கிறத மட்டும் உங்களால உணர முடியுது. உடம்பு நல்லா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. உங்களோட உடம்பு நல்லா ஆட ஆரம்பிக்குது. அப்படியே முன்னாடி போகுது, நீங்க ட்ரை பண்றீங்க, பின்னாடி தள்ள ட்ரை பண்றீங்க, பின்னாடி போகுது, நீங்க ட்ரை பண்றீங்க, முன்னாடி தள்ள. உடம்பு முன்ன பின்ன ஆடிட்டே இருக்கு. உங்களால ஒரு பொசிஷன் நிக்க முடியல. அப்படியே பின்னாடி தள்ளுது. உங்களை யாரோ பின்னாடி தள்ளுற ஃபீல் வர ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயம் நார்மலாகிக்கோங்க, கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் மாதிரி உங்கள் உடம்பு உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் காற்றுல முன்னாடி பின்னாடி ஆட ஆரம்பித்தால் மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, என் உடம்பு துளி கூட முன்னாடி பின்னாடி ஆடல, நான் எப்படி நின்னோ அப்படியே தான் நிற்கிறேன், எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருந்தேன், என் உடம்பு எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆகாது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ஆடிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஒர்க் அவுட் ஆனால் எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் கொடுங்க, ஆகலைன்னா எக்காரணத்து கொண்டும் கமெண்ட் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.